அந்த வச்ச இஞ்சி அப்புறம் மஞ்சாலாம் ஏதோ வளர்ந்த மாதிரி தோணல எனக்கு. திஸ் வாஸ் நாட் சப்போஸ் டு பி லைக் திஸ். திஸ் வாஸ் சப்போஸ் டு பி லைக் பட்டன் மாதிரி ஒரு ரேடிஷ். அதே மூட்டுக்கிற ஒரு வாரம் வரலான்னு அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டார் அவர். பார்த்தேன் நான். நீங்கள் இதெல்லாம் ஸ்லக்ஸ் தான் டேமேஜ் பண்ணிக்கிறது இது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். செகண்ட் செப்டம்பருங்க இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்தேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நேரம் பசங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். நான் தான் நடக்குது அலாட்மெண்ட்டில் பார்க்கலான்னு. நிறைய காஞ்சி போயிருக்குங்க. இதெல்லாம் ஒரு ரன் டவுன் கொடுத்துட்றாருங்க. ஸோ இந்த புது செடி வச்சதெல்லாம் கொஞ்சம் துளுத்துன்னு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வெதர் த ரூட் ஹேஸ் பீன் அக்செப்டட் இன் டு த சாயில். ஸோ தே ஆர் க்ரோயிங் எ பிட் விச் இஸ் எ குட் சைன். தண்ணி இல்லை. ஸோ நல்லா இப்போ ஒரு கோட் எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். இது மாதிரி ஹேஸியாக இருக்குங்க. சரியாக தூங்கல. நைட் ஃப்ளைட் வரேன். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபினிஷ் திஸ் அண்ட் கோ சூன். அந்த வச்ச இஞ்சி அப்புறம் மஞ்சாலாம் ஏதோ வளர்ந்த மாதிரி தோணல எனக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சகதா வந்துக்குது. ஹர்ப்ஸு பீன்ஸும் ஓகே. ஒரு புது செட்டு இருக்கு. கொஞ்சம் பெருசாகிட்டு முத்துன மாதிரி இருக்கு. பட் இந்த வெரைட்டி வந்துட்டு முத்துனாலும் யூ கேன் ஸ்டில் ஈட் இட். நான் வந்தப்போ இது ஃபுல்லாக ஒயின்ட்டுச்சுங்க. இப்போ தான் ஆணி போட்டு அடித்தேன். என்னாச்சுன்னு தெரில. பட் ஐ கேன் சி சம் கேபேஜ் ஃபார்மிங்கு. பட் தெரியுதுங்களா? கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறாருங்க. தெரிஞ்சு பாருங்க கேபேஜ். பட் எல்லாம் நிறைய பூச்சி இருக்கு. பார்த்தா தெரியுது. ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேர்ஸ்ட் டிசாஸ்டர் வந்துட்டு இது தாங்க. நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க. ஸ்வீட் கார்ன் எல்லாம் ஏதோ படுபாவி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தா தெரிஞ்சு பாருங்க. நல்லா சாப்பிட்டுருக்கு. இவ்வளோலாம் சாப்பிட்டுக்குதுன்னா நல்லா வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். வளர்ந்துருந்த இதை சாப்பிட்டு போயிருக்கு. ஒன்று இருக்கு. நான் பாவம் கணேச சதுர்த்திக்கு வைக்கலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு விட்டுட்டு போயிட்டேன். பட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஐ ஷுட் ஹவ் பீன் ஸ்மார்ட்டர் தேன் திஸ். பட் லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா நிறைய செடிங்க இருந்துச்சு. 1-2 இப்படி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு ஐ லெட் இட் கோ. பட் இல்லை, போச்சு இந்த வாட்டி. கணேச சதுர்த்தி ஒன்றும் இல்லை. இன்னொரு கொர்ஜெட் வளர்ந்துருக்குது பெருசாக, விச் இஸ் குட். நான் போகிறதுக்கு முன்னால் தான் ஒன்று கட் பண்ணி எடுத்துன்னு வீட்டுக்கு போனேன். அது ஒன்றும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சாப்பிட முடியல. காலி பண்ணலான்னு இருந்தேன், பட் முடியல. கத்திரிக்காய் நல்லா வந்துக்குதுங்க. பட் இன்னும் சின்னதாக தான் இருக்குது. சின்ன கத்திரிக்காய் தான் பாருங்க. இது நல்லா பெருசாக தான் இருக்குது. பட் ஃபோட்டோவில் பிரகாரம் பார்த்தாக்கா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆஸ்பராகஸ் நல்ல க்ரோத்து 1 வீக்கில். ஓகே. இந்த இடம் தான் கிரேஸியாக இருக்குங்க. என்ன ஆச்சுன்னு தான் தெரில எனக்கு. எல்லாம் அமுங்கி போயிருக்கு. ரூட் மாதிரி ஏதோ கேரட் மாதிரி ஏதோ விட்டுட்டு இருக்குங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில எனக்கு. திஸ் வாஸ் நாட் சப்போஸ் டு பி லைக் திஸ். திஸ் வாஸ் சப்போஸ் டு பி லைக் பட்டன் மாதிரி ஒரு ரேடிஷ், முள்ளங்கி, ரெட்டு ரேடிஷ் முள்ளங்கி. வச்சுட்டு போன ஒரு கார்லிக் கூட வரலிங்க. மோஸ்ட்லி நான் தப்பான சீசனில் வச்சுட்டேனோ என்னமோ. இந்த இடத்துல வச்சேன், அந்த இடத்துல காலியாக இருந்துச்சுன்னு வச்சேன். ஒரு கார்லிக் கூட எட்டி பார்க்கல. பட் கேரட் நல்லா துளுத்துட்டு இருக்கு. கூகுள் பண்ணி பார்க்கணும். இந்த நூக்கலுக்கு இருக்கிற யூஸ்வல் ப்ராப்ளம் தான். எடுத்து நான் இப்போ அந்த கிரீன் இது வச்சுட்டு போனோம். பறவைங்க சாப்பிட்டுட்டு போல இருக்கு. அண்ட் இட் லேக்ஸ் லாட் ஆஃப் வாட்டர் as well. ஸோ வாட்டர் போடணும். பீட்ரூட் தான் பெஸ்ட், நல்லா வளருது. அந்த கேரட், அந்த பட்டன் கேரட் கூட அங்கே நல்லா இருக்கு. இவர் விழுந்துட்டாரு, அவ்வளோதான். இவர் சைடில் வச்சிருந்தேன், பட் விழுந்துட்டாரு. இங்கே ஐ ஹேவ் ஃபியூ திங்ஸ் ஐ கேன் பிக் அப் நவ். இதெல்லாம் ஃபுல் ஹார்வெஸ்ட் பண்ண உடனே இந்த ஏரியாவே எடுத்துகிட்டு போகிறேன் வெளியே. ஐ ஹேவ் அதர் ஐடியாஸ் ஃபார் இட். 2-3 நூக்கல் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, அனியன்ஸ் இருக்கு கொஞ்சம். தெர் ஆர் ஃபியூ அனியன்ஸ் as well in there. ஸோ அதான் பண்ண. பீட்ரூட் நல்லா வளருதுங்க. இது பாருங்க, ஜோடியா வளர்ந்துட்டு இருக்க பாருங்க. அவர்களுக்கு ஜோடி இருந்தால் நல்லா வளருமா. ஃபிக் ட்ரீ கூட நல்லா வளர்ந்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் 3 ஃபீட் வந்துட்டு இருக்கு. இஸ் குட். இந்த வருஷமே 3 ஃபீட் வந்து ஒரு ஃபிக்கும் விட்டுடுச்சு. இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நல்ல க்ரோத் இது. ராஸ்பெரி நல்லா வளருது. பட் தெர் ஆர் டூ மெனி கலைகள். வெரி குட், சூப்பர் டேஸ்டான. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்துட்டு இங்கே தாங்க. அந்த ஸ்வீட் கார்ன் சொதப்பின மாதிரி இங்கே எதுவும் சொதப்பல. ஒரு கொர்ஜெட் வளர்ந்துருக்கு, நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் தென் டொமேட்டோஸ் தான் நல்லா பழுத்துருக்குங்க. இங்கே பாருங்க. ஆனால் ஸ்லக்ஸுங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. பட் ஐ கேன் ஸ்டில் கெட் ஃபியூ அவுட்.
அண்ட் சேவ் தம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போடு, உங்களுக்கு காட்டுறாருங்க. கட் பண்ணி சேவ் பண்ணிட்டு போடு. ஐ வில் லைன் தம் அப் அண்ட் தென் ஐல் ஷோ யூ. தேர் ஆர் சம் பிக் ஒன்ஸ் விச் ஆர் வெரி குட். காம்ஃப்ரீ நல்லா வளர்ந்துருக்காரு. இங்க நடைபாதை இருந்துச்சுங்க கேட் கிட்ட பாருங்க. அதே மூட்டுக்கிற ஒரு வாரம் வரலான்னு அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டாரு அவரு. இவங்களுக்கு தான் தண்ணி கிணி ஊத்துறதுல ஒன்றும் பண்றது இல்லைங்க. அது பாட்டு அது வளருதுங்க. எது தேவைன்னு நினைக்கிறோம் அது வளர மாட்டேங்குது. ரோஸ் நல்லா வளருது. இந்த இடத்துல வச்ச ரோஸ் மொத்தம் சூப்பராகுது growth. அண்ட் வைல்டு ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த இடத்துல வச்ச ரோஸ் கூட நல்லா தான் வளருது. இது கூட நிறைய கலைகள் இருக்கு. அந்த கலைகளை எடுத்து போடணும். கூஸ்பெரிஸ் ஆர் டூயிங் ஓகே, நோ இஷ்யூஸ். அதே மாதிரி இன்னும் சின்னதாக தான் இருக்கு. இன்னும் ரூட் சரியா பொடியில பல இருக்கு. கோஜி பெரிஸ் ஐம் ஹோப்பிங் தே வில் பி ஓகே. மோஸ்ட்லி கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்கலாம் இங்க. இட்ஸ் டூ ஃபார் அவே ஃப்ரம் சிவிலைசேஷன் வித் த ரெஸ்ட் ஆஃப் தம். ஸோ அது தாங்க அப்டேட்டு. எல்லாம் ஓவர் க்ரோத் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பாருங்க, எல்லா கலைகளும் இங்கெல்லாம் பூ விட ஆரம்பிச்சிச்சு. என் மிஷின் எடுத்துகிட்டு வரணும். வந்து திரும்ப ஒரு ஹேர் கட் கொடுத்தாக்கா சரியாயிடுவாருங்க. ஸோ அதுதாங்க அப்டேட்டு. பக்கத்துல கூட பாருங்க மஞ்சா போட்டுச்சுங்க செடிங்கெல்லாம். ஸோ தட் மீன்ஸ் த க்ரோயிங் சீசன் இஸ் ஓவர். செப்டம்பர் வந்து அப்படிதான். ஸோ அதுதாங்க கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கு. வெறும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டேன்னா தென் அதை வச்சு எதனா ரெசிபி பண்ணி சாப்பிட்ற மாதிரி பிளான் போடலாம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீக். இட் ஷுட் பி ஃபைன். ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஈட் எனிவே. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. அதெல்லாம் காலி பண்ணோம். இந்தியாவிலேருந்து வந்து இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் எப்படி இருந்தாலும் பிஸியாக இருப்பாங்க. வெறும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததை சாப்பிட்றதே போதும். டைம் ஓடிட்டே இருக்கும். இப்போ வாங்கல டொமேட்டோங்களை பிக்கிறது பார்த்துங்க. தக்காளிங்களை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. ஃபுல் எல்லாம் டேமேஜ். ஸ்லக்ஸுங்க வந்து பாதி சாப்பிட்டு அப்படியே விட்டு போயிட்டு இருக்குங்க. ஸ்லக்ஸுங்களா இல்லை எந்த பறவைங்களான்னு தெரில. இங்கே பாருங்க, ஒரு ஃபுல் கலெக்ஷன் எடுத்து நல்லா ரெட்டானதுங்க தான். அங்கே ஒரு எடுத்து பாருங்க, அது பாதி தாங்குது. அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டு அப்படியே இங்கே ஒரு கலெக்ஷன் எடுத்து பாருங்க. இது ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி பிட் ஆஃப் டொமேட்டோ இஸ் டேமேஜ்டு. ஸோ அதுதான் அப்படி வர்டிக்கலாக வளர்த்தா நல்லா இருக்கும்னு இப்போ தோணுது. கொஞ்சம் இதில் விட்டுட்டேன் நான். பட் எனிவே டொமேட்டோ கூட லாஸு, ஸ்வீட் கார்ன் லாஸு. என்ன பண்ணுறதோ போங்க. கோர்ஜெட்ஸ் தாங்க டொமேட்டோக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் வந்துட்டு கோர்ஜெட்ஸ் தான். நல்லா வளருது. ஐ திங்க் ஐ ஹாவ் அன் ஐடியா ஆஃப் வாட் டு டூ வித் டொமேட்டோஸ் நவ். நல்லா அதுக்கு நெக்ஸ்ட் சீசன் வரதுக்குள்ளே நல்லா ப்ராப்பராக ரிலீஸ் எல்லாம் போட்டு I'll have a structure ready for it. I'll probably grow them at a very larger scale than this. அதுங்களுக்கு நல்லா வளர்றதுக்கு இடம் கொடுக்கணும். இந்த ரொம்ப கிராம்ட் அப் ஆயிடுச்சு. ஒன்று மேலே ஒன்று இதாகிட்டு எந்த ஃப்ரூட்டு சாயிலுக்கு கான்டாக்ட் வந்துச்சோ எல்லாமே அடிட்டு இருக்கு. அப்படியே அடிப்பட்ட மாதிரி ஆகிட்டு இருக்கு. காட்டுற பாருங்க நல்லாகிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம். I'll show you. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் போயிடுச்சு. அப்படியே பலபலான்னு இருக்கு. ஆக்சுவலி நான் நீங்கள் எடுக்க போனாக்கா 2 ஸ்லக்ஸுங்க நல்லா பழுத்து இருந்த காய்களை கடிக்குது. பார்த்தேன் நான். நீங்கள் இதெல்லாம் ஸ்லக்ஸ் தான் டேமேஜ் பண்ணிக்கிறது. இது ஐ ஆக்சுவலி விட்னஸ்ட் இட். ஒரு பெரிய ஸ்லக்கு உட்காந்து சாப்பிட்டு டின்னர். இப்போதைக்கு எனக்கு பெஸ்ட்டாக தோணுதுன்னா வந்துட்டு பீட்ரூட்டுங்க. யாரும் நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் யாரும் இல்லை. நல்லா வளருது, நல்லா காய் கொடுக்குது, நல்லா டேஸ்ட்டாக வேறு. நூக்கலுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் காப்பாற்றிட்டோன்னா அது ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சக்கத்தாக வருது. கொர்ஜெட்ஸ் சூப்பராக வளருது. ஸ்வீட் கார்ன் நல்லா வளருது. நம்ம கட் பண்ணுற டைமில் கரெக்டாக யோசித்து பார்க்காம கட் பண்ணிடணும். கத்திரிக்காய் வருது. அங்கே ஒரு இடத்துல அந்த டொமேட்டோ டேமேஜில் மறந்துட்டேன். பட் மிளகா விட்டுட்டு இருக்கு. மிளகா லாஸ்ட் டைம் காட்டினப்போ பூ இருந்துச்சு. காட்டுறது வாங்க. சின்ன மிளகா தான். பட் தே ஹேவ் டு க்ரோ அப் லைக் தே ஜென்ரலி க்ரோ அப் டு பிகர் சைஸ். இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் மிளகா. ஓகே, அது ஒரு 4 செடி இருக்கு. ஸோ டொமேட்டோங்க அக்கம் பக்கம் ரொம்ப ஓவர்டேக் பண்ணிச்சுங்க. பட் மிளகா இருக்கு. அந்த 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 கும்பலில் ஒரு மிளகா இருக்கு. எனவே தட்ஸ் சம்மரி ஃபார் டுடே. தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் பாதியில் அந்த டொமேட்டோஸ் அப்படியே கட் பண்ணிடலான்னு யோசிக்கிற டைமில் தான் மேலே ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி I'll see you guys tomorrow. 4th செப்டம்பருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு 7 o'clock கிட்ட ஆகுது. மாதிரி ஒரு பக்கம் க்ளவுடி, இங்கே சென்டரில் கிளியரு, அப்புறம் இங்கே ஃபுல் க்ளவுடி. மழை வர மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேன். பட் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஹேவ் காட் மை ஸ்ட்ரிம்மர் இப்போ. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துடணும். கலைகளை அறுவடை பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இவ்வளோ மெஸ்ஸியாக தெரியாது. ஐ காட் மை ஃபேவரைட் ஸ்ட்ரிம்மர் விச் இஸ் ஹியர் வித் த பேட்டரிஸ். ஸோ லெட் மீ கெட் ஆன் வித் இட். நிறைய வேலை இருக்கு, நிறைய ஸ்ட்ரிம் போடுறது இருக்கு. ஓகே, எல்லாம் ஆயிட்டு போய்ட்டு காட்டுறேன் பிஃபோர் ஆஃப்டர். இதே லெவலில் இந்த லெவலில் ஃபுல்லாக போயிடும். இதெல்லாம் போயிடும். அங்கே இதில் இருக்கிறதெல்லாம் போயிடும். இப்போ
எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் க்ளீன் ஆச்சு. இது மெயினாக இதுதான் இப்போ முட்டி போட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் வெறும் 2 ரோஸ் தான் வச்சேன் நான். மிச்சம் எல்லாம் கிளைகள் தான். களைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அது க்ளீன் பண்ணல. ஏன்னா நிறைய வைல்ட் ஃப்ளவரும் போட்டேன். ஸோ களைகள் எது ஃப்ளவர் எதுன்னு தெரில அது. ஸோ இந்த இடம் ஃபுல் க்ளீனு. காம்ஃப்ரி ஃபுல்லாக எடுத்து போட்டேங்க. மோர் தன் தட் எல்லாத்தையும் சமம் பண்ணிட்டேன். பச்சையாக தெரியுது, பட் நாளைக்குள்ளே எல்லாம் காஞ்சிரும். ஸோ இதெல்லாம் கூட அடிச்சு போட்டேன். ஸோ இவ்வளோ சேர்ந்துக்குது பாருங்கள். முதல்ல இந்த லெவல் இருந்துச்சு, இப்போ ஃபுல் காம்ஃப்ரி போட்டு தான் அவ்வளோ ஆயிடுச்சு. நம்ம ஏரியாவில் இருந்ததெல்லாம் அடிச்சிட்டேன். இந்த பெரிய இலை விட்டு இருக்கிறேன் இப்போத்துக்கு. ஏன்னா அது நிறைய கலைகளை ஸ்டாப் பண்ணுது, அதுக்கு தான். இவருங்கெல்லாம் கூட அடிச்சுக்கிறேன் இப்போ, பட் அவருக்கு தெரில. இதெல்லாம் கூட அடிச்சிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிச்சு விட்டேன். எல்லாம் ஃபுல்லு பில்லு இருந்துச்சு. ஸோ இன்னும் 2 நாளில் இதுங்க காஞ்சிட்டோன்னு எடுத்து இதில் போட்டுருவேன். இந்த ஏரியாலாம் கூட க்ளீன் கம்ப்ளீட்டாக. அந்த ஏரியா க்ளீன். ஸோ இந்த ஏரியாலாம் ஈனாக இருந்துச்சு இல்லைங்களா, அதை கூட ஃபுல்லாக அடிச்சிட்டேன். நான் அப்படியே விட்டுட்டேன் வேறு. ஸோ மல்ச்சிங் மாதிரி ஆகிடும். அது சேர் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் காஞ்ச உடனே அது மேலே நடக்கும். இட் வில் ஸ்டாப் அதர் பிளான்ஸ் ஃப்ரம் க்ரோயிங். இங்கெல்லாம் கூட அப்படி தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபுல்லாக. இது இன்னும் கிளியர் பண்ணல, இருக்குது நிறைய. இப்போ வெங்காயம் இங்கே நூக்கலுக்குலாம் நூக்கல் பாதிக்கு மேலே இது சாப்பிட்டுக்குது, ஸ்லக்கு சாப்பிட்டுக்குது. பட் எனிவே வெங்காயம்லாம் இருக்குது, வெங்காயம் பீட்ரூட் எல்லாம் இருக்குது. வந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ஃபுல் கண்டினியூஸாக அடிச்சாங்க. ஃபுல் அங்கே எண்டு மட்டும் அடித்தேன் கம்ப்ளீட்டாக. இந்த ஏரியாவில் டெவலப் பண்ணுறது பார்க்குறேன். ஐ கிரியேட் சம் பெட்ஸ். நேற்று ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் கூட பார்த்தேன் ஒரு இதே மாதிரி போர்டு, இது டெக்கிங் போர்ட்ஸ் இருக்குது. நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளே காலி ஆகிட்டு இருந்துச்சு. இது சம்படி ஹஸ் கம் அண்ட் டேக்கன் இட். ஸோ வின்டர் டைமில் நிறைய கொஞ்சம் பேர் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டெக்கிங்கு ஜஸ்ட் பிஃபோர் வின்டர் தே வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். அந்த டைமில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி, லாஸ்ட் இயர் இந்த இயர் தான் இனிஷியலி ஸ்ப்ரிங் டைமில் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, காமிச்சவங்களுக்கு. சிமிலர் டு தட். அப்படியே இந்த ஏரியா கண்டினியூஸாக டெவலப் பண்ண தான் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகும். இல்லைனா நெக்ஸ்ட் இதில் கூட இப்படியே தான் இருக்கும். அது நம்ம க்ளீன் பண்ணுற மட்டும் இது போகாது. க்ளீன் பண்ணாத ஏரியாங்களை திரும்ப ஒரு லேயர் ஆஃப் ஷீட் போட்டு மூடிடணும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் பிக் பாஸ் க்ரீன் ஹவுஸை கிரியேட் பண்ணோம். இல்லாட்டி போனப்போ திரும்ப இந்தியாவிலேருந்து கருவேப்பிலை செடிங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், சின்ன சின்ன செடிங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த க்ரீன் ஹவுஸில் வச்சா தான் ஒரு படியாக வாழும் அதுங்க, இல்லைன்னா வாழாது. சம்மருக்கு வின்டருக்குள்ளே போயிடும். மிஸ்ஸஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்க விட மாட்டாங்க. அவங்க டேக்ஸ் அப் டு மச் ஸ்பேஸ் அண்ட் எஸ்தெட்டிக்கலி நல்லா இல்லையா. லாஸ்ட் டைமே எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வச்சிருந்து எல்லாம் போயிடுச்சு. இங்கே இருக்கிற பீன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஆல்ரெடி முத்தி போச்சு இல்லைங்களா பாருங்கள், ரொம்ப பெரிய இதாகிடுச்சு, டூ பிக், சாப்பிட முடியாது இப்போ. ஸோ என்ன பண்ணலான்னுங்கிறேன், முத்தி போனதெல்லாம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட். இந்த மாதிரி ஆகிடும். வாடா வெளியே எங்கடா மாட்டின்னுக்கிறேன், வாடா. ஸோ இப்படி ஆகிடும் மஞ்சாவா. ஸோ அதை காய வச்சுட்டு அதை சீடுங்களாம் நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இருக்கிறதுல பார்த்தாவே அட்லீஸ்ட் ஒரு 200-300 சீடு வரம்பல் இருக்குது மிச்சம் இருக்கிறதுங்கள பார்த்தா. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து காஞ்சிச்சு, இப்போ முத்தி போய் காஞ்சிச்சுங்க. அதுங்களாம் அப்படியே செடியில காய விட்டு நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள சீடுங்களை யூஸ் பண்ணிவிடுவேன். இட் வாஸ் எ குட் க்ரோத் அண்ட் குட் ஈல்டு. நல்லா சூப்பராக வளருதுங்க.